ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அரங்கம் மதுரை விசிலு பறக்கவே அப்படின்னு தலைவரோட என்ட்ரி இருக்கு இந்த ட்ரெய்லர் கட்டில். கூலி ட்ரெய்லர் எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ட்ரெய்லர் வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன ஃபீல் கிடைக்குதுன்னா, இது வரைக்கும் லோகேஷ் கனகராஜுடைய கைதியாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், இந்த படங்களில் இருந்த அந்த ட்ரெய்லருக்கு இந்த ஹைப் இந்த படத்துக்கு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ட்ரெய்லர் அளவுக்கு இந்த ட்ரெய்லர் இருக்கான்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக பார்க்குறதுக்கு கிளாஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பெரிய ஹைப்லாம் இல்லை, அப்படியே போகுது. அவரும் சொல்லியிருந்தார் லோகேஷ் கனகராஜ் நிறைய இடங்களில் ரொம்ப பில்டப்லாம் இருக்காது சார், நாங்கள் வந்து படத்தில் மாசாக இருக்கோம், ஸோ யாருக்கும் ஹைப் ஏற்றக்கூடாது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் இப்படி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றது தெரியுது. ஆனால் இந்த ட்ரெய்லர் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு இது எப்படா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் கிடச்சிது அப்படின்னா, எக்ஸாம்பிள் சத்யராஜ் சார் வந்து சொல்கிறாரு, 30 வருஷமாக ஒருத்தனை ஆஃப்லைனில் நான் வச்சுருக்கேன், அவனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, அரங்க மதுரை விசிலு பறக்கவே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிஜிஎம் பேக்ரவுண்ட் இல்லாமல் அனிருத்தோட மியூசிக் மட்டுமே ஃபஸ்ட்டு ரஜினி சாரோட கண்ணு வருது, அப்புறம் அப்படியே வந்து ஃபேஸ் ரிவீல் ஆகுது. ஸோ இதுதான் ரஜினி சாருடைய லுக்காக இருக்க போகுது படம் ஃபுல்லாக. அண்ட் இதுதான் இதான்ப்பா டோன் அப்படின்றது தெரிஞ்சது. அண்ட் மெயினாக வந்து எல்லாரும் சொன்னாங்க அமீர் கான் இருக்கிறாருன்னா அவரை சும்மா அப்படி வந்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஷாட் வைக்கிறாங்க, கையில் இந்த ஃபுல்லாக டேட்டு வந்து போட்டிருக்காப்புல, ஒரு பக்கம் பிளாக் கலர் பனியன் போட்டிருக்கா. அப்படி வந்து வைக்கும்போது ஓகே இது அமீர் கான் அப்படின்னு சொல்லி ஃபிசிக் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. சரி ஓகேப்பா அது வேற கட்டு காமிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 பக்கம் கண் டப்பு டப்பு டப்புன்னு சொல்கிறாரு. அமீர் கானுக்கு ஒரு தரமான ஒரு இன்ட்ரோவாக இருந்துச்சு. அண்ட் வந்து உபேந்திரா அவர்களுடைய அந்த லாரியில் காலை வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்துருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாகார்ஜுனா சார் வந்து ஏதோ சம்திங் வந்து நாகார்ஜுனா சாருக்கும் ரஜினி சாருக்கும் ஏதோ ஒரு பிளட் ரிலேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதாவது சொல்லுவார், உன்னை மட்டும் பார்த்தா மட்டும் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொல்லும்போது ஓகே 2 பேரும் ஒன்று பரம எதிரிகளாக இருக்கணும், ஏதாவது அவர் மறந்துருக்கலாம், இல்லைனா அவங்க ஒரு ஏதோ ஒரு பாசமாக ஏதோ அன்பு அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அதை மட்டும் சும்மா வந்து வயலன்ஸு இந்த மாதிரி ஃபைட்டுன்னு மட்டும் பண்ண மாட்டாப்புல. ஸோ இது கன்ஃபார்மாக அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பட் நாகார்ஜுனா சார் ஆரம்பிக்கிறாரு, ஒருத்தன் பிறக்கும் போதே அவனோட உயிர் அவனை யார் சாகடிக்கணுன்றதை அவன் தலை எழுதிடுவாங்க போல் அப்படின்னு சொல்லும்போது ஓகே இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்றது தெரியுது. சௌபினுடைய அந்த கேரக்டர் ஆக்சுவலி ரஜினி சாரை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே வந்து இவங்களுக்கு இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டரோட ஆர்க்கை இந்த ட்ரெய்லர்லேயே வந்து காமிச்சிருக்கிறாங்க. சோபினுடைய கேரக்டர் எப்படி ஒரு மாதிரி ஈவிலாக வந்து சிரிச்சுட்டே வந்து சோபினை வந்து காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஹார்பரில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் ஏதோ நெகட்டிவ் சைடு உள்ள ஒரு ஆளுன்னு தெரியுது. அதே மாதிரி நாகார்ஜுனா சாருக்கும் என்ன ஒரு கேரக்டர் அப்படின்றது தெரியுது. அண்ட் வந்து உபேந்திரா சார் வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம், நிறைய இடங்களில் ஒரு டாக் இருந்துச்சு, ரஜினி சாரும் உபேந்திரா அவர்களும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சத்யராஜ் சார் ஒரு விஷயம் சொல்லுவார், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே இந்த கட் பண்ணி பார்த்தா சுதிகாசன்ட்ட உனக்கு அப்பா மட்டும்தான் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே அந்த இடத்துல அந்த டைலாக் வந்து ஒரு கூஸ்பம் ஃபீல் வந்து கிடச்சிது. ஏன்னா அப்பாவோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான் ரொம்ப பெரிய ஒரு இது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாப்புல. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னமோ அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் ரஜினி சாரையும் சத்யராஜ் சாரையும் மிக்ஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கமல் சார் இந்த படத்தில் இருக்கிறாருன்னு ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. மேபி அந்த ஃப்ரெண்டு 30 வருஷமாக ஆஃப்லைனில் இருந்த ஃப்ரெண்டு ரஜினி சார் இல்லைப்பா, கமல் சார். அப்படியே கமல் சாரும் ரஜினி சாரும் ஒரே ஃப்ரேமில் அப்படி நடந்து வந்தால் எப்படி இருக்கும், இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் அப்படியே ஒரே ஃப்ரேம் நடந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அண்ட் ஸ்ருதிஹாசன் வந்து இந்த படத்தில் யாருமே வந்து பெருசாக வந்து பேசலை. ஏன்னா ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். பட் அந்த ட்ரெய்லர் கட்டில் பார்க்கும்போது நிறைய இடங்களில் காமிக்கிறாங்க. ஸோ மெயினான கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து ஸ்ருதிஹாசன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. பக்காவாக இருக்குது. கலரிங்காக இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜ் வந்து அவரோட மேக்கிங்கில் என்னென்னலாம் பண்ணுவாரோ எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு அந்த டோன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி வார்ம் டோன் இருக்குது. அங்கே வந்து கலர் நல்லா செம்மையாக இருந்துச்சு அந்த கலர் டோன்லாம் பார்க்கும்போது. அண்ட் ஃபைட் சீனில் வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாமே. மெயினாக இந்த ட்ரெய்லரில் கடைசி ஒரு கட்டு வருது, என்ன தேவா யாருன்னு தெரிஞ்சது என்கிட்டே நீ விளையாடுறியா அப்படின்னு ஒரு டைலாக் வந்து வரும். அப்படி தலைவர் வந்து வாயில் பீடி வச்சுக்கிட்டு ஒரு சில் அவுட் மாதிரி டக்குன்னு ஒரு நெகட்டிவ்ல ஒரு கேரக்டர் வந்து காமிப்பாங்க. எனக்கு டக்குன்னு வந்து பாட்ஷா படத்தில் நம்ம ஒரு பிஜிஎம் பாட்ஷா டுன். ஸோ அந்த ஃபீல் தான் வந்து கிடச்சிது.
அண்ட் எல்லாரும் லியோ 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 அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, எல்சியூன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, இது பார்க்கும்போது எல்சியூவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எல்சியூ ஃபீல் எங்கேயுமே வந்து பெருசாக கிடைக்கல, ஒரே கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சில வேலை பார்த்துருக்காரா லோக்கி அப்படின்றது தெரில. ஏன்னா லியோ வரும்போதே வந்து என்னடா இதை பார்த்து டீகோட் பண்ணிடுறாங்க, அதை பார்த்து டீகோட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சியஸாக இருந்தார். அதே மாதிரி இதில் ரொம்ப கான்சியஸாக தான் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது தெரியுது. ஸோ ட்ரெய்லர் இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னப்பா ட்ரெய்லர் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஒரு மாதிரி சட்டில் ஃபீல் கொடுக்குது அப்படின்றது. ஏன்னா லோகேஷ் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. நீங்கள் படத்துக்கு வாங்க பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாரு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த ஃபீல் தான் வந்து கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் ரிவீல் அங்கங்கே கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் அதாவது ட்ரெய்லர்லேயே வந்து இப்படி காமிக்க வேண்டியது இருக்குன்னா, படத்தில் அவர் வந்து எந்தெந்த கேரக்டர் யாரெல்லாம் எப்படி எங்கே காமிக்கணும் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்திருக்கும். அதை வந்து லோக்கி வந்து எப்படி ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்றதை பார்க்குறதுக்கு எல்லோரும் ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பாட்டு வந்து சும்மா பேருக்கு தான் இருக்குங்க, அது கவுண்ட்டுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா பெலுஜி சாங்காக இருக்கட்டும், சில இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி மேபி எல்சியூ இல்லை அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் எல்சியூவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். எனக்கு கிட்டத்தட்ட அந்த கலர் ஃபார்மெட்டு எல்லாம் பார்க்கும்போது மேபி இருக்கலாமுன்னு இருக்குது, இல்லை அப்படின்னு தோணுது. கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் ரஜினி சாரை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு ரஜினி சாரை தான் பார்க்க முடியுது. ஸோ படத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்க முடியும். கூலி ஏ சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமான டாக்கில் போய்கிட்டு இருக்குது. அது என்னப்பா படம் வந்து ஏ சர்டிஃபிகேட்டாக இருக்குது, யாரும் ஃபேமிலியோட பார்க்க முடியாது அப்படிலாம் நிறையா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து நிறையா ஓடிடியில் நிறையா படங்களை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதோடு நம்ம தமிழ் சினிமாவை நிறைய இடங்களில் கம்பேரும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எந்த ஓடிடியிலையாவது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, ஏதாவது சென்சார் இருக்குதா, இந்த படம் தான் பார்க்கணும் அப்படின்னு இருக்குதா, இல்லை நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸாக இருக்கலாம், எல்லாரும் சொல்கிற நிறையா ரொம்ப பிடிச்ச வெப்சீரிஸாக இருக்கலாம், எதுக்குமே வந்து எந்த விதமான சென்சாரும் கிடையாது. ஸோ இந்த படத்துக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் டைம் வந்து ஏ அப்படின்னு போட்ட ஒரு படத்துக்கு வந்து செம்மையான ஹைப் வந்து இருக்குது அப்படின்னா அது கூலி தான். டாப் ஹைப்பு அப்படி பார்த்தா கூலி தான். ஸோ இந்த படம் கன்ஃபார்மாக அந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால இந்த படம் வந்து நிறைய பேர் போக மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. கன்ஃபார்மாக எல்லோரும் போவாங்க. ஏன்றது ஓகேப்பா, இங்கே பாருங்கள் வயலன்ஸாக இருக்கும், வயலன்ஸ் பிடிக்கிறவங்களாம் தாராளமாக வரலான்னு சொல்லிட்டு இது கூட கொஞ்சம் ஹைப் ஏற்றுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் சிலர் வந்து ஃபேமிலியோடு போகிறதுக்கு தவிர்க்கணும்னு நினைக்கிறோம், தவிர்ப்பாங்க. பட் இந்த படம் கன்ஃபார்மாக ஒரு மேசிவான ஒரு ஹிட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அண்டு லோக்கி தான் சீரியஸாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒர்க்காக எவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தெரியுது. ஒரு இடத்துல வந்து சோபின் வந்து சொல்லுவார், இந்த இடத்துல இருக்க 14,000 பேரில் எனக்கு அந்த ஒரு கூலி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே உள்ளே வந்து வேறு இடத்துல இருந்து உள்ளே அவங்களோட ஆள்கட்டில் ஒரு ஆளாக வந்து இவர் வந்து ரஜினி சார் ஏதோ சம்பவம் பண்ண போகிறார் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, ஓகே, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர் பார்த்துருந்து உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு, எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு ஷாட் வந்து பார்த்துருப்பீங்க, வெறும் ஐ மட்டும்தான் இருக்கும். ஐ வந்து அப்படியே டக் 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 டக்னு ஒரு ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். அது வேற யாரோட ஐயும் இல்லை, உபேந்திரா அவருடைய ஐ தான். ஸோ அவர் வந்து அவரோட ஐயில் எப்போயுமே வந்து ஒரு பவர் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து பேசுவாங்க, ரியல் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு சின்ன விஷயத்தோ இதையே வந்து ரொம்ப அழகாக பார்த்துருக்காருன்னா படத்தில் எல்லாருக்கும் சரியான கேரக்டராக சரியான ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா படத்தோட டியூரேஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு தடவை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, இங்கே பாருப்பா இவங்களுக்கு 1 நிமிஷம் இவங்களுக்கு 20 நிமிஷம் கொடுத்தனாலே அது பக்காவாக இருக்கும் அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. பொறுத்து தான் பார்க்கணும். கூலி. நன்றி, வணக்கம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.